அழகா அந்த மைக் செட் போட்டு விடு. அப்படி இங்க பாருங்க லைட்டா சிரிச்சாப்ல. பூமாரியக்கா வாங்க. அடியே என்ன சீக்கிரமே ஆரம்பிச்சது மாதிரி இருக்கு, லேட் ஆகும் சொன்னாங்களே. அண்ணே அப்புறமா மீதி எடுக்கலானே, போதுண்ணே. சரிம்மா நான் அப்புறமா போய் எடுக்கிறேன். அண்ணே சொந்தக்காரக வந்தோடனே எடுங்க என்னண்ணே. சரி பாப்பா. அடியே விசேஷம் சாயந்தரம் 5 மணிக்கு அப்புறம் தானே சொன்னாங்க, என்ன எல்லாம் சீக்கிரமே முடிஞ்ச மாதிரி இருக்கு. போக்கா உன்னைய எப்போ வர சொன்ன, நீ எப்போ வர? எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வருவ. நீ இருந்தா கொஞ்சம் எனக்கு மேக்கப் பண்ணி விடுவேன்னு நினைச்சேன், நீ எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்திருக்க. போக்கா உன் மேல எனக்கு கோவம். அடியே நான் என்னடி பண்ணுவேன், நீங்க தான் டயத்தை மாற்றி வச்சிருக்கீங்க, அது எனக்கு தெரியாதுல்ல. நீங்க 5:30 மணி சொன்னீங்க, அதான் நான் 5 மணிக்கே கிளம்பி வந்தேன். அது இல்லைக்கா 6 மணிக்கு அப்புறம் தான் வைக்கிற மாதிரி இருந்தது. மாமனுக்கு ஏதோ வேலை இருக்கான், அதான் முறை செஞ்சுட்டு சீக்கிரம் போகணுன்னா அதான் சீக்கிரம் வச்சுட்டுக்கா. அடியே அப்பனா அது உனக்கு முன்னக்கூட்டியே தெரியும்ல, எனக்கு போனாக்கின்னு போடக்கூடாதா? நான் வந்து உனக்கு மேக்கப்லாம் பண்ணி விட்டுருப்பேனே, போட்டோகிராஃபரோட கூப்பிட்ருக்கேங்க. அக்கா ஒரு பொருளையும் கையில் தரமாட்டுக்காக, குளிக்க வேற ஒன்றும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதான் எனக்கு உனக்கு ஃபோன் பண்ண முடியல. சரி அதுக்கு என்ன, இப்போ ஒன்றும் அம்பா போகலை, போட்டோகிராஃபர் இதுக்கான செய்யாக கொஞ்சம் கூட்டம் குறையிட்டு நான் உனக்கு மேக்கப் பண்ணி போட்டோ எடுப்போன்னே. சரிக்கா எக்கா சரி. அடியே பரவாயில்லடி, உன் மாமங்காரன் நல்லா பெருசாக தான் பண்ணியிருக்காங்க. அடியே வெளியே பார்த்தேடி எம்புட்டு அழகா உங்கள் மாமா டைரி டெக்கரேஷன் பண்ணியிருக்கு. இந்த நம்ம குச்சி கட்டுவோம்ல, அது வீட்டுக்குள்ளே தானே கட்டுவோம், அவர் தெருவிலேயே குச்சி கட்டுற மாதிரி அலங்காரம் பண்ணியிருக்காருடி, நல்லா இருக்கு. ஆமாக்கா எங்கள் மாமா இந்த ஊர்லேயே யாரும் இப்படி பண்ணியிருக்க கூடாது, ஊரே மெச்சணும்னு இப்படி பண்ணியிருக்காங்க. அப்படியா சரி உன் அத்தைக்கறி எங்க காணும், நகை நெட்லாம் போட்டாங்களா? ஆமாக்கா பட்டு துணி எடுத்து வச்சிருக்காங்க, இந்த கொடுத்துருக்கனே பாவாடை சட்டை இதுவும் அவங்க தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க, நகை நெட்லாம் கொண்டு வந்திருக்காங்க, அந்த இருக்கு அப்புறமா போட்டு விடுவாங்க போல. ஆமாம் வீட்டிலேருந்து யாரும் வரலையாக்கா? அப்பத்தால கூட்டு வர வேண்டியதானே? வருவாங்கடி, நான் போவோமேனு வந்தேன், இங்கே வந்து பார்த்தாலும் தெரியும் எல்லாம் முடிஞ்ச கதை. நான் போய் வீட்டில் போய் எல்லாத்தையும் வேணா கூட்டிகிட்டு வரேன். அடி யாரோ வந்திருக்காங்க பாரு, என்ன கேளு. ஏக்கா யார் இவங்கன்னு எனக்கு தெரியலையே, நல்லா அழகோல இருக்காங்க. என்ன மீனா, என்ன அடையாளம் தெரியுதா? எனக்கு தெரியலைங்களே. நான் தான் உன்னோட அத்தையோட சிஸ்டர். நான் சென்னையில் இருக்கேன், ஃபங்க்ஷனுக்கு சொல்லியிருந்தாங்க, அதான் வந்தேன். ஓஹோ நீங்களா, என்ன ஆளே அடையாளம் தெரியலக்கா, உங்களுக்கு தெரியுமே எனக்கு. நான் இப்போ சென்னை போயிட்டேன்ல, அங்கே கொஞ்சம் ஸ்டைலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதான் அந்த ஊருக்கு ஏற்றபடி நான் கொஞ்சம் ஸ்டைலாக மாறிக்கிட்டேன். அடியே இவா அந்த வேப்பனையை தலையை தைச்சிட்டு குளிக்காமலே திரிவாள, அவதானடி? ஆமாக்கா அவங்கதான். வெளியூருக்கு போனோன்னா ஆளே அடையாளம் தெரியல. ஏக்கா என்ன உங்களுக்கு அடையாளம் தெரியுதா பாருங்க. நீ அந்த பூமாரி தானே? பூமாரி தானே? ஆமா கரெக்டாக அடையாளம் கண்டுபிடிச்சிட்டீங்களே. ஒன்று சின்ன பிள்ளைன்னு நான் பார்த்ததுமா, நல்லா வளர்ந்துட்டியே. நானும் உங்களை தலையில் வேப்பனை தைச்சிட்டே தெரியுங்களே, அப்போ பார்த்தது, அப்புறம் இப்போதையும் பார்க்கேன். மீனா இந்தா வச்சுக்கோ. எதை திருநாறு பூசி கொடுங்க. இருக்கட்டுமா, எனக்கு அவ்வளோ வயசுலாம் ஆகலை, இருக்கட்டும். என்ன போட்டோகிராஃபரனே ஒரு போட்டோ பிடிங்க. ஆண்டி கொஞ்சம் சிரிச்ச மாதிரி இருங்க. ஆண்டி சொல்லதப்பா, அக்கானே சொன்னா போதும். சரிம்மா அப்போ நான் போயிட்டு வரேன். ஏக்கா சாப்பிட்டுட்டு போங்க, சாப்பிட்டுட்டு போங்கக்கா. சாப்பிட்டுட்டேம்மா, அப்போதே சாப்பிட்டுட்டேனா. சரிங்கக்கா போயிட்டு வாங்கக்கா. வாங்கண்ணாக்கா. ஓகே கண்டிப்பா. தம்பி இப்போ எடுத்த ஃபோட்டோவை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புறியா? இல்லைக்கா இது அந்த மாதிரி கேமரா கிடையாது, கொஞ்சம் பழைய கேமரா, போட்டோ எப்படியும் வரதுக்கு 1 வாரம் ஆகும். இவ போறாளே, இவளை பார்க்க சகிக்காது. தலையில வேப்பனையும் வச்சுக்கிட்டு கிட்ட போனா ஒரே வேப்பனவாடு அடிக்கும். அப்பமே இப்ப பேரு வெளியூர்ல கல்யாணம் பண்ணி முடிச்சோன்னே என்ன பந்தா, அவங்க
மெட்ராஸாம் வந்ததுலேருந்தே பேசிக்கிட்டே இருந்தாங்க. அடி எங்க மாமாவும் அத்தையும் வந்திருக்காங்க பாரு. வாங்க மாமா, வாங்க அத்தை. என்ன பொன்னியக்கா வரலையா? வாரம் தை வாரம். யாருக்கும் மூத்துல முடிக்கூடாதுன்னு நினைச்சுன்னா அதுகளே வந்து முன்னாடி நிக்கி என்னச்சா சொல்லு. மாமா, அத்தை பொன்னி வரலையா? வந்திருக்காமா பூமாரி, வெளியே நிக்க. நல்லா இருக்கியா? வீட்டில எல்லாம் நல்லா இருக்காங்களாமா? போட்டோகிராஃபர்னே ஒரு போட்டோ எடுங்க. வாங்க மாமா, வாங்க அத்தை. இவங்க கூட எனக்கு போட்டோ எடுக்க விருப்பம் இல்லை. வா இருக்கட்டுமா, இருக்கட்டும். அதுக்கு என்ன, இப்பதான் சாப்பிட்டோம், அதை ஒன்று பார்த்துட்டு போவோம் வந்தோம். இருக்கட்டும், போட்டோலாம் வேணாம். பொன்னி நிப்பா, பொன்னி நீங்களாம் இந்த போட்டோ எடுங்க. சரி, அப்போ போயிட்டு வரணும் தாய். சரிங்க மாமா. அடியே பொன்னி நிக்க போல வெளியே. நான் வெளியே போய் என்னன்னு பேசிட்டு வரேன். இருந்துக்கோ. அக்கா பார்த்து, நீ நிற்கேன்னா அவங்க ஃபோட்டோ எடுக்காம போறாங்க. அங்கிட்டும் போய் நீ திட்டு வாங்காத. திட்டு வாங்கினா என்ன, எங்கள் அத்தையும் மாமாவும் தானே, திட்டினா ஒன்றும் நான் நினைக்க மாட்டேன். சரி நீ இன்னுக்கோ, நான் போயிட்டு ஒரு எட்டு பார்த்துட்டு வரேன். மாமா, மாமா, அத்தை. என்ன உங்க உறவே வேண்டாம் தானே நானே ஒதுங்கி போயிட்டு இருக்கேன். எங்க போனாலும் கூட வந்து நிக்கீங்களா என்ன? ஏன் மாமா இப்படிலாம் பேசுறீங்க? 1000 சண்டை இருந்தாலும் உறவு இல்லாம போகுமா என்ன, சொல்லுங்க. இந்த பாரு குமாரியே, உங்களுக்கும் எங்களுக்கும் உறவு எப்போ முடிஞ்சு போச்சு. சும்மா அந்த மாமா ஓமானு பிறத்தாலே சொல்லி வேலை வச்சுக்கூடாது என்ன? ஏன் மாமா இப்படி பேசுறீங்க? அம்மா தினமும் உங்களை பேசதான் செய்யும். மாமா நம்மகிட்ட பேச மாட்டேக்காரு, இப்படி ஆயிப்போச்சே, எப்படி இருந்தோம் அப்படின்னு பேசதான் செய்தாங்க. நீங்க தான் இப்படி இருக்கீங்க. சரி வருத்தப்படாத பூமாரி, என்னைக்குனாலும் ஒரு நாள் சேரதான் போறோம். வருத்தப்படாதானே? அம்மாவை கேட்டேன் சொல்லு. என்னத்த சொல்லுங்க. உடஞ்சதுதான், ஒட்டவே ஒட்டாது. போ அங்கிட்டு. ஐயோ, இவர் நம்மளை பார்த்தப்ப வீட்டுக்கு வந்து போகிறேன். நம்ம வர இன்னைக்கு நல்ல கெட்டப்பா அழகா ரெடியாக இருக்குமே. போய் சரவணா தானே வர பார்க்கணுமே. பொன்னி சாப்பிட்டு என்ன கூட கிளம்பு. இங்க எல்லாரும் உறவை புதுப்பிக்க நிக்காக. உறவே வேணான்னு இருக்கேன், புதுப்பிக்கிறதுக்கு நிக்காக. ஆடு பகையும் குட்டி உறவும் போல. ஏன் மாமா இப்படிலாம் பேசுறீங்க? என்ன சின்ன வயசுல நீங்க தானே தூக்குனீங்க, தூக்கி சொம்பையன்னு அம்மா சொல்லும். நீங்க பார்த்து வளர்ந்த பொண்ணுனா என்டே நீங்க இப்படிலாம் பேசலாமா மாமா? அண்ணங்களுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கு வீட்டில். நீங்க தான் தாய் மாமா முறை செய்யணும். இப்படி வேணாம் இருந்தீங்கன்னா எப்படி மாமா? ஏய், உறவே வேண்டாம் சொல்லிட்டு இருக்கேன், என்ன மாமா இழுத்துட்டு இருக்க? போங்கிட்டு. ரேவதி வாரி என்ன பொன்னி கிளம்பு. அப்பா நான் இன்னும் சாப்பிடவே இல்லப்பா, சாப்பிட்டுட்டு நான் வரேன். ரேவதி கிளம்புற என்ன? பேசி உறவை புதுப்பிச்சு சொத்து ஆட்டை போட நிக்காக. அதுக்கெல்லாம் நான் ஆள் கிடையாது. கிளம்பு. சரி பூமாரி, எதுவும் நினைக்காதம்மா. இப்படியே இருந்துட போறது இல்ல. கண்டிப்பா ஒரு நாள் நம்ம சேரதான் போறோம். அம்மாட்ட வருத்தப்பட சொல்லாத. அண்ணங்களுக்கு பொண்ணு பாக்கீங்களா? அடியே இந்த ரெடி என்ன எனக்கு பொண்ணு பாக்கீங்க? அடியே காது கேட்க என்ன உனக்கு? அடியே எந்த நடி பொண்ணு பாக்கீங்க? சொல்லுடி, நெஞ்சுக்குள்ள படபட நடிக்குது. சரவணா நினைக்குதியா? வேற யாருக்கு பார்க்க போகுது? என்ன சொன்ன? சரவணா தானுக்கா? என்னடி எம்மா தாயை அடிச்சு போட்டுறாத. சரவணனுக்கு இல்ல, மாறி அண்ணனுக்கு. எப்பா அதானே பார்த்தேன். எப்பா நானும் ஒரு நிமிஷத்துல பாய்ந்து போனேன். மாரியத்தானுக்கு சீக்கிரம் பார்க்க வேண்டியதானே? அவங்களுக்கு முடிஞ்சாதான் எங்களுக்கு கல்யாணம் முடியும். பொன்னி இப்படி பேசாதன்னு சொல்லியிருக்கேன்ல. உங்க அப்பா பார்த்தாலே எரிஞ்சு விழுறாரு. நீ என்ன சரவணத்தான் இருக்க? இதெல்லாம் எங்கிட்ட போய் முடியுமோ தெரியல பூமாரி. இல்லத்த, பொண்ணு எங்கள் வீட்டுக்கு வந்தாலும் மாமா எங்கள்கிட்ட பேசும்ல. இந்த கல்யாணம் முடியதும் ஒரு விதத்தில் நல்லதுதியா. சரவண அண்ணனுக்கும் பொண்ணுக்கு இதையும் கல்யாணம் முடியணும். அப்படிதான் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அதுவும் கோயிலே மணி அடிச்சிருச்சு. ஐயா எனக்கு சரவணத்தானே கல்யாணம். ரேவதி வாரி என்ன? சரி பூமாரி நான் வாரேன். என்னத்தா மாமா பேசுன்னு எதுவும் நினச்சிக்கிறாத. அவர் ஏதாவது பேசுவார், ஆனால் மனசில் ஒன்றும் இருக்காது. கூடிய சீக்கிரமே எல்லாரும் சேர்றதுக்கு நேரம் கிடைக்கும். என்னத்தா நான் போயிட்டு வரேன். சரிங்கத்த, நீங்கள் பேசுறது தான் எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குத்த. மாமா அப்படி பேசினாலும் நீங்கள் பேசுறது எனக்கு மனசுக்கு ஆறுதலாக இருக்குது. சரிம்மா நான் வரேன். பொன்னி சீக்கிரம் சாப்பிட்டு வா. என்னத்தா? அதெல்லாம் முடியாது, அஸ்கு புஸ்கு. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வருவேன். சரி அப்பா சத்தம் போட முன்னாடி வந்துடுனே. என்ன பூமாரி அத்தை வேற யாரும் வரலையா? வேற யார கேக்குற நீ? யார கேப்பேன்னு எனக்கு தெரியாதா? தெரியுதுல்ல, பின்ன என்ன நோண்டி கேட்டுட்டு இருக்க? அத்தை வருவாங்களா? சரவணத்தா
இல்லை இல்லை சரவணனே வராது, வயலில் வேலை இருக்குன்னு சொல்லிச்சு. எப்படியும் நேரம் ஆகும்னு சொல்லிச்சு வர்றதுக்கு. எம்பிட்டு நேரம் ஆனாலும் நான் சரவணா தானே பார்த்துட்டு தான் போவேன். ஆமாம், மாரியத்தனுக்கு பொண்ணு பார்த்தாச்சா? எந்த ஊர், பேர் என்னது? நேற்று தரகர் ஒருத்தர் வந்தார். அப்போ பக்கத்து ஊரில் ஏதோ பொண்ணு இருக்குன்னாக. பேர் கூட ஏதோ துளசினாக. துளசியா பக்கத்து ஊரில்? சரி பார்ப்போம் ஒரு சரணையை போட்டு. என்ன எதுக்கு சரிக்க போகிற? இல்லை, எனக்கு அக்காவாக வரப்போகிறவங்க என்ன தகுதி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட வேணாமா? சரி நீ என்னமோ பார்த்துக்கோ. நாங்கள் அண்ணன்டே இன்னும் இதெல்லாம் சொல்லலை. அண்ணன் ராத்திரி வந்ததுக்கப்புறம் தான் சொல்லி பொண்ணு பார்க்க போகணும். சரி வா, போய் மீனாவை பார்த்து போட்டோ கிட்ட எடுப்போம்.